இந்த தைப்பூச திருநாள் வருது. இந்த தைப்பூச திருநாள் எதுக்காக கொண்டாடப்படுறது அப்படின்னா, சூரபத்மனை வதம் செய்யணும் தான் முருகருடைய அவதாரம். தை மாசத்துல முருகருடைய அவதாரம் நடக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பூச நட்சத்திரத்தன்னைக்கு சிவபெருமான் தன்னுடைய ஆயுதமா வேலை முருகப்பெருமான் வாங்குறாராம். என்ன இப்படி சொல்றீங்க? சூரசம்ஹாரத்துக்கு முன்னாடி தானே வேல் வாங்குறது அப்படின்னா, வேல்லே 2 வகை இருக்கு. அது நான் என்னங்கிறது அடுத்து சொல்றேன். சிவபெருமான்கிட்ட முருகப்பெருமான் வேலை வாங்கிட்டு போய் தவத்தில் உட்கார்ற நாள் தைப்பூசம்னு சொல்லப்பட்டிருக்கு. எதுக்காக தவம்? சூரபத்மனை வதம் பண்ணுறதுக்காக தவத்தில் உட்கார்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ நான் வேல் விஷயத்துக்கு வரேன். சிவபெருமான்டேந்து முருகப்பெருமான் வாங்கினது சக்திவேல். சூரசம்ஹாரத்துக்கு முன்னாடி நாள் வேல் நெடுங்கண்ணி அம்மன்டேந்து சூரபத்மனை வதம் செய்யறதுக்கு வாங்குற வேல் வஜ்ரவேல். இந்த வஜ்ரவேல் சென்னை பக்கம் உள்ளவாளுக்கெல்லாம் அவ்வளவா தெரியாது. இதுவே கும்பகோணத்துக்கு சைட்லாம் போனால் தாராளமாக தெரியும். ஏன்னா அந்த வேலுக்கு சுவாமிமலை வேல்னே பேர். சுவாமிமலை முருகர் கையில் உள்ள வேல் பார்த்தீங்கன்னா சக்திவேல் மாதிரி இருக்காது. இப்படி இங்கே முடியும். அதுக்கு பேர் வஜ்ரவேல் அப்படின்னு பேர். அதாட்டி தான் வதம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி ஒரு புராண கதைகளானது சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இந்த வேலை வாங்கிட்டு உட்கார்றார். இதே சமயம்தான் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளலார் பெருமான் முருகப்பெருமான்கிட்ட போய் ஐக்கியமாகக்கூடிய நாள் ஜோதி ரூபமாக அப்படி அந்த ரூம்குள்ளே போகிறார். போனவர் வெளில வரல. உள்ளே போய் பார்த்தா இல்லை, ஒரு ஜோதி மட்டும் அன்றையிலேருந்து இருபரியந்தம் எரிஞ்சுன்னு இருக்கு. முருகப்பெருமான்கிட்ட போய் ஐக்கியமான நாள் தைப்பூச திருநாள்.